ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா git init command அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா enable version control integration இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் git init கமாண்டும் ஒன்று தான். ஒன்று நீங்கள் கமாண்ட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இந்த enable version control integration அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு வேலை ஏதாவது ஒரு வே பண்ணால் போதும், சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ எதுக்காக git init கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இங்க உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட் எம்டியா இருக்கு. ஓகேவா, வெர்ஷன் கண்ட்ரோல் இன்டகிரேஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ண சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து எனபிளா தெரியுது. ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க கோடை வந்து நீங்க புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி கோடை புல் பண்ணணும், இது எதுவுமே பண்ண முடியாது. இங்க டாப்ல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல எந்த ஐக்கானுமே எனபிள் ஆகலை. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால கிட் இனிட் அப்படின்ற ஒரு கமாண்டை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெர்மினல்னு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட் இனிட்னு கொடுத்தா போதும். பட் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட் இனிட்னு கமாண்ட் வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போதான் கிட்டோட கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதை இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ப்ரௌசர்ல போங்க. போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ன்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த யூஆர்எல்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்த்துக்கோங்க. ஓஎஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலரில் 64 பிட் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கிட் வந்து உங்களுக்கு ஆக்சசிபிளாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கிட் இனிட்னு கொடுத்து என்டர் கொடுங்க. அப்படி இல்லைன்னா விசிஎஸ்ல போய் எனபிள் வெர்ஷன் கண்ட்ரோல் இன்டகிரேஷன், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கமெண்ட்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கிட் இனிட்னு கொடுத்துட்டேன். கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ்டு எம்டி கிட் ரெபாசிட்டரி இன் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரை வந்து அது காட்டுது. இதுக்கு ஒரு பெரிய மீனிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்ல இந்த ரெட் கலர் மார்க்கா வந்துருச்சு. ஏன் இந்த ரெட் கலர் மார்க் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட நம்ம இப்போ எனபிள் பண்ணிட்டோம். அதாவது இந்த மேலே பார்த்தீங்கன்னா கிட்ட கிளிக் பண்ணீங்கன்னா கமிட் புஷ் புல் எல்லா ஆப்ஷன்ஸுமே இப்போ எனபிள் ஆகுது. எதுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட் இனிட்னு கொடுத்தோன்னே கிட்டுக்குள்ள எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல வந்துருச்சு. அதனால தான் இங்கே டாப்ல பார்த்தீங்கன்னா இந்த கிட்னு இருந்துட்டு இங்கே ஐகான் இருக்கா, அப்டேட் ப்ராஜெக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஃபுல் ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கமிட் பண்ணுற ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் பண்ணுற ஆப்ஷன், இந்த அப் ஆரோ வந்து. ஸோ இந்த ஆரோஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் கிட் இனிட் யூஸ் பண்ணோன்னா எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டைரக்டரிக்குள்ள போகணும். c:/users git testing app டாட் கிட்னு இருக்கா. ஸோ இந்த டைரக்டரிக்குள்ள நம்ம போகலாம். இப்போ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா கிட் டெஸ்டிங் ஆப்னு இருக்கா. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். இதுல பார்த்தீங்கன்னா டாட் கிட்னு இருக்கு, ஒரு ஹிடன் ஃபோல்டர். அதுக்குள்ள நம்ம போகணும். இன்கேஸ் ஹிடன் ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஓப்பனா இல்லைன்னா இந்த வியூ கிளிக் பண்ணிட்டு ஷோவை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஹிடன் ஐட்டம்ஸ் இருக்கு, இதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் எந்தில் வந்து எனபிள் ஆயிருக்கு. ஸோ இந்த டாட் கிட்டுக்குள்ள போய் பாருங்க. போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க ஹெட்ன்னு இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், கான்ஃபிக் ஃபைல் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்கோப் இன்ஃபோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்பில்டாவே நம்மளுக்கு யூனிட்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இது உள்ள இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க கிட் புஷன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் இங்கே கோட் எழுதி வச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கமாண்டை கொடுத்தா அது உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ன்னு இருக்கா. இந்த ஹெட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இந்த கீழே வந்து இங்கே கிட்னு இருக்கா. இந்த ஆப்ஷனை இப்போ கிளிக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எம்டியாக பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட், லோக்கல், இது எல்லாமே ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கீழே இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே மாஸ்டர்ன்னு இருக்கா. அதை நான் கிளிக் பண்ணுறேன். மாஸ்டரோட மீனிங் என்னன்னா, மாஸ்டர் தான் வந்து ஒரு பிரான்ச்சுக்கு ஹெட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ்டருக்கு கீழே வந்து டெவலப்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணலாம். அந்த டெவலப் கீழே வந்து ஃபீச்சர், பக், இந்த மாதிரி என்ன வேணா நம்ம ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல்ல மாஸ்டர் இருக்கு. அதுக்கு மீனிங் என்னன்னா, இது வந்து சர்வர்ல கிடையாது. இந்த லோக்கல் மாஸ்டர் அப்படின்னும் போது லோக்கல்ன்றது நம்மளோட லோக்கல் பிரான்ச், அதாவது லோக்கல் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன லோக்கல் ஃபோல்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமா இந்த மாதிரி வந்து சி டிரைவ்ல இருக்க ஏதாவது ஒரு ஃபோல்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லோக்கல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
அப்போ சர்வர்ல ஏதாவது பிரான்ச்சஸ் இங்க ஷோ ஆகுமான்னு கேட்டா ஆகும். பட் இப்போதைக்கு நம்ம சர்வர்ல கோட புஷ் பண்ணல. அதனால எதுவுமே இங்க காட்டாது. இப்போதைக்கு லோக்கல்ல மாஸ்டர் அப்படின்ற ஒரு பேரண்ட் ஒரு ஹெட்டான பிரான்ச் ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க ப்ளூ கலர் ஐகான் வந்து என்ன மாதிரி இருக்கு, அது என்ன சொல்லுதுன்னா கமிட் லோக்கல் சேஞ்சஸ், உங்களோட லோக்கல் சேஞ்சஸை கமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கமிட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அன்வர்ஷன்டு ஃபைல்ஸ் இருக்கும். இதுக்கு மீனிங் என்னன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ட்ராக்கே ஆகல. ட்ராக் ஆகல மீன்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கமிட் பண்ணா மட்டும்தான் நம்மளால சர்வர்ல புஷ் பண்ண முடியும். அதாவது கிட்டப்க்கு புஷ் பண்ண முடியும். கமிட் பண்ணாம நம்மளால பண்ணவே முடியாது. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா கமிட் லோக்கல் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு இது எல்லாமே ஓகே அப்படின்னா நம்ம வந்து கமிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு யூனிக் கமெண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து எப்படி கமிட் பண்றது, கோடை புஷ் பண்றது, அதுக்கப்புறம் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ கிட்ல எல்லாமே சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.